சுலேகா ஆஸ்ட்ரோவின் ரிஷபராசி நேயர்களே வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல எங்கெங்கேருந்து நன்மைகள் நடக்கிறதுங்கிறத பத்தி நாம் ஆராயறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய சாரம், அதாவது கிரகங்கள் எங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன, அவற்றால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அப்போ நம்மளுடைய சுய ஜாதகத்திலும் இது போன்ற ஒரு அமைப்புகள், நல்ல அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு எவ்வாறு நன்மைகளை தரப்போகிறதுங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் ராசி அதிபதி, ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய அந்த வீடு, அவர் சிம்ம வீட்டில் இருக்கிறார். கடைசி வாரம் அவர் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா ராசிக்குள் பிரவேசிப்பார். இங்கே ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, 2ஆம் இடத்து அதிபதியுடன் இணைந்து பயணிக்கிறார். இந்த 2ஆம் இடம் புத பகவான், அவருடன் இணைந்து சுக்கிர பகவான் பயணம். புதன்னா மாயை, மாயன். கிருஷ்ணன் ஒரு மாயன், அந்த புதன் ஒரு மாயன். அந்த புதனுடன் இணைந்து கண்ணுக்கு தெரியாத சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயணம் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டங்களில் சுகங்கள் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும், குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும். இந்த ஆவணி மாதம்னாலே பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகருடைய கணேஷ் சதுர்த்தி வருது. அப்போ நம்மளுடைய விக்னங்கள் எல்லாம் அகலும். உங்களை பொறுத்த வரைக்கும் விக்னங்கள் அகன்று வாழ்க்கையில சந்தோஷமும் சௌக்கியமும் கிடைக்க போறது. இருந்தாலும் வீண் பழிகள் வரும், ஒரு விதமான வெறுப்புணர்ச்சியை தூண்டி விடுவார்கள். வீண் பழிகள் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி சரி பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதே நேரம் ராசியில் குரு பகவான் வீட்டிருக்கிறார். இவரோடு 7ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதினு சொல்ற செவ்வாய் பகவானுடைய இணைவு இருக்கிறது. குரு மங்கள யோகம். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக நடக்கும். குரு பகவான் ராசியில் வரார். இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அதை கெடுப்பார். அப்போ உங்களுடைய சந்திரனோடு அவர் இணைகிறார். அப்போ நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்போம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளுடைய பார்ட்னர்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க கணவன் அல்லது மனைவி, இவங்க நமக்கு ஒரு கற்பனை உலகத்தில் நம்மளை எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. அப்போ அந்த கற்பனைக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் நம்ம செஞ்சு நாம் லாக் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்கும். யோகங்கள் அப்படின்னு சொல்லி வந்தாலே, எப்பயுமே ஒரு யோகம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு தோஷம் இருக்கும். எப்போ ஒரு தோஷம்னு சொன்னால் அங்கே ஒரு யோகம் இருக்கும். இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு லாபம் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு நஷ்டமோ அல்லது அதற்கு பின்னாடி ஒரு நஷ்டமோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம ஆழ் மனசில் எடுத்துகிட்டு வரணும். அப்போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஆசைகள், இச்சைகள் அதிகமாகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 5ஆம் இடத்தில் கேது பகவான் வீற்றிருக்கிறார். அந்த இடத்தை அந்த இடத்திற்கு சுக்கிர பகவானுடைய பயணம் கடைசி வாரம் நடக்க போகிறது. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மாற்றங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ புத பகவான் ஆவணி மாதத்திற்கு மேலே வக்ரமாவார். அப்போ இந்த வக்ரமாகும் பொழுது அவருடைய பயணம் ரிவர்ஸில் வந்து அப்போ சுகம், சந்தோஷம் உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்கள் நழுவ விடாமல் இருந்தால் போதும். தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு, அதே நேரத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஆசையை தூண்டி விடுவார்கள். பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்பீர்கள். அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது லாக் ஆவீங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரமாயிருக்கிறார்.
வக்கரமாகி அவர் 10ஆம் இடத்தில் வக்கரமாயிருக்கிறார். அதாவது 10ஆம் இடம் சொல்றது ஜீவனஸ்தான். அந்த ஜீவனஸ்தானத்தில் அவர் வக்கரமாயிருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய குடும்ப ஜோதிடரையோ அல்லது நல்ல ஜோதிடரை அணுகி நீங்கள் சரியான விதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். தோத்து போனதுக்கு அப்புறம் பிராயச்சித்தத்தை தேடுறதை விட ஒரு கஷ்டம் வருவதற்கு முன்பாகவே நாம் அறிந்து தெரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வருவது எப்படி அப்படிங்கிறத பத்தி நாம யோசிக்கணும். அதே நேரத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கவலையே படாதீங்க, உங்கள் இஷ்டங்கள் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும், சௌக்கியம் இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், குழந்தைகளால நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ உங்கள் எண்ணங்கள் அதுல ஜெயிப்பீங்க. உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கும். அந்த எப்பயுமே ராகு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராகு பகவானுடைய ஆசைகள் அப்படின்னு சொன்னா அவர் எப்படியும் தீர்த்து வச்சுட்டு தான் போவார். அதனால் உங்களுடைய இஷ்டங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதே நேரத்தில் சூரிய பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்குள் பிரவேசிப்பார் ஆவணி மாசத்துல. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சுகஸ்தானம், அப்போ அண்டை அயலார் இடத்தில் ஒரு நல்ல ஒரு பற்றுகள், அதே நேரத்தில் அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையார் வழி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் சுய ஜாதகம் மிக நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மிக ஒரு அற்புதமான மாதமாக, அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமும், வேலை செய்கின்ற இடத்தில் முன்னேற்றமும், புதிய தொழில் தொடங்கும் பொழுது கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேம்ஸ் ராத்ரன். நன்றி, வணக்கம்.